இப்போ 93 இருக்கேன் பாலா. இன்னைக்கு தான் போட்டேன். 93 இருக்கீங்க. இல்ல ஸ்டார்டிங்ல எவ்வளவு ஸ்டார்ட் பண்ணீங்க? 110 பாலா. 110 டிராவல் பண்ணீங்க. சோ இப்போ வந்து 93 இருக்கீங்க. 93 இருக்கேன். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். மொத்தமா வந்து ஒரு 17 கேஜஸ் குறைச்சிருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, எத்தனை மாசம் ஆகுது நீங்க ஃபாலோ பண்ணி? கரெக்டா 3 மந்த் பாலா. 3 மந்த் ஆகுது. என்னோட ஓகே சூப்பர் சூப்பர். உங்களுக்கு ஹெல்த் வைஸ் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுதா? உடம்பு இப்போ நல்லா ஃப்ரீயா சுத்தரம் கொள்றேன். ஓகே ஓகே. இப்போ எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்கல்ல? ஆமாம், அதெல்லாம் நோ ப்ராப்ளம். சரி, ஓகே ஓகே. ட்ரெஸ்ஸஸ்லாம் எப்படி லூஸ் ஆயிடுச்சா? அந்த ஃபீல் எப்படி? எல்லாமே லூஸ் ஆயிடுச்சு. இதுவே என்னால இப்போ டைட் பிடிக்கிறதா என்ன பண்றது ஒன்றும் பண்ண முடியாம இதுல இருக்கேன். ஓகே, இல்ல இதுக்கு மேல டைட் பிடிக்கிறதுக்கு நிறைய வாட்டி போக வேண்டியதா இருக்கும். டைட் பிடிங்க, இல்ல ட்ரெஸ் சைஸே மாத்துங்க. அப்பதான் வந்து நம்மளுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ட் வரும். நம்ம குறைச்சிருக்கோண்டா அப்படின்னு தெரியும். 4 பேர் நம்மள கேட்கும் போது தான் நம்ம அடுத்த ஸ்டேஜ் போகணுன்ற எண்ணமே வரும் உங்களுக்கு. சரி, ஓகே. இப்போ உங்களோட பசி எப்படி இருக்கு? இப்போ நீங்க டயட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கும் இப்போ இன்னைக்கு நீங்க சாப்பிடுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் தெரியுதா இல்லையா உங்களுக்கு? இருக்கு. அதனால விஷயம். அதனால பசி கண்ட்ரோல் ஆயிடும். கொஞ்சம் அதை சரியா கவனிச்சு அந்த அளவுகளை குறைச்சிக்கிட்டே போனோம் அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டேஜ் வெயிட் லாஸ் இருக்கும். அந்த இடத்துல இன்னொன்னு சொல்றேன், நீங்க சாப்பிடலன்னா நமக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ, டயர்ட் ஆயிடுவோமோ அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஏன்னா நீங்க சாப்பிடுற விஷயங்களை கம்மி பண்ணும்போது ஒரு 2 நாளைக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களோட உடம்புல இருக்கிற கொழுப்புகளை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அதுவே வந்து பழகிக்கும். அப்போ உங்களுக்கு அந்த டயர்ட்னஸோ பசியோ எதுவுமே இருக்காது. ஏன்னா ஃபங்க்ஷன் என்ன போயிடுறேன்னா இதனால லைட்டா மட்டும் சாப்பிட்டு வந்து அவங்க மனசு திருப்தி கோசம் என்ன பண்றதுன்ட்டு. சரி, இல்ல முடியல. இல்ல இப்போ இந்த ரிசல்ட்ஸ் எடுத்தது எவ்வளவு பெரிய விஷயம். நீங்க இதுக்கு முன்னாடி இந்த வெயிட் குறைச்சிருக்கீங்களா? இல்ல குறைக்கல. சோ அதனால எத்தனை வருஷங்கள் நீங்க இந்த மாதிரி வெயிட்ல இருக்கீங்க? இந்த 92 வந்தது பாத்தீங்கன்னா நான் கரெக்டா இப்ப நான் இந்த 92 93 பாத்தீங்கன்னா எப்ப தெரியுமா வந்தா கடைசியா 2010-11 இருந்தேன். 10-11 அப்ப 14 வருஷம் நீங்க வந்து இந்த வெயிட் இப்போ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை விட எக்ஸ்ட்ராவா தான் இருந்திருக்கீங்க. சோ இப்போ இந்த 14 வருஷத்தை நீங்க ரிவர்ஸ் எப்படி பண்ணிருக்கீங்கன்னா வெறும் 3 மாசத்துல பண்ணிருக்கீங்க. புரியுதா? அதனால கொஞ்சம் மைண்ட் வைஸ் கண்ட்ரோல் பண்ணி நம்ம லைஃப்ல அடுத்த ஸ்டேஜ் போகணும்னா வெயிட் இருந்தா முடியாது. கொஞ்சம் இப்பவே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்க வெயிட் குறைச்சதுல உங்களால நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும். நிறைய இடத்துல கொஞ்சம் கெத்தா ஃபீல் பண்ணிருப்பீங்க. ரைட்டா? கம்பெனிலே பாதி ஐட்டம் கேட்டுறாங்க என்ன. சூப்பர். அதுதான். சோ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுதான் நம்மளோட அந்த மோட்டிவேஷன்ன்றதை எடுத்துக்கணும். நீங்க அடுத்த ஸ்டேஜ் போங்க. ஓகேங்களா? கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம இந்த ஃபங்க்ஷனா இந்த இடத்துல போனோம்னா நம்ம சாப்பிடுவோம். ஏன்னா இப்போ நீங்க சாப்பிடாம இருக்க போறதில்ல, கண்டிப்பா சாப்பிடதான் போறீங்க ஃபியூச்சர்ல. ஆனா இப்போ நம்மளோட வேலையை நம்ம குறைக்கிறதுக்கு இருக்கோம்ல. சோ அதனால அந்த டைமிங் அங்க போய் ஸ்வீட் அவாய்ட் பண்ணிடுறது. ஓகே சூப்பர். அந்த ஸ்வீட் சாப்பிட்டு அவாய்ட் பண்ணிடுறது. ஏதோ சப்பாத்தி இருந்தா கூட 2 சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டு கை கட்டி வந்துனே இருந்தது. மைண்ட் உட்காந்தா ஒண்ணு எக்ஸ்ட்ரா நம்ம சாப்பிட தோணும்னு சொல்லிட்டு டக்குனு ஏந்துறது. சூப்பர். அது அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா நீங்க அதாவது நம்மளோட பசி அதிகமாகாத அளவுக்கு சீட்டிங் பண்ணாதீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம பசி வந்து இப்ப குறைஞ்சிருக்குல்ல, இது அப்படியே மெயின்டைன் பண்ணாதான் இன்னும் குறைய ஆரம்பிக்கும். அளவுகளை குறைச்சோம் அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டேஜ் வெயிட் லாஸும் இருக்கும் நம்மளுக்கு. இப்ப நீங்க சீட்டிங் பண்ண என்ன ஆகும்னா பசி அதிகமாயிட்டே போக ஆரம்பிக்கும். அப்புறம் அளவுகளை குறைக்க முடியாது. ஒரு இடத்துல டயட்டுமே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ற ஒரு நிலைமைக்கு போயிடும். சோ அதனால கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருங்க. இப்போ குறைஞ்சி இப்போ இவ்வளவு ஃபீல் கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்கல்ல. சோ அந்த விஷயங்கள் அது அப்படியே கண்டினியூ ஆகணும். எக்காரணத்து கூட அந்த ஃபீல் வந்து குறையக்கூடாது. சோ இன்னும் அதிகமாகணும் சந்தோஷமே தவிர நம்ம கொஞ்சம் கவலையோட எல்லாம் மாறக்கூடாது. சோ அந்த இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு உங்க ஃபுட்ல கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கிட்டு டிராவல் பண்ணிட்டே இருங்க. எங்கெல்லாம் அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணிடுங்க. புரியுதுங்களா? சோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க, அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம உடம்பு குறைச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து லைட்டா மீடியமா சாப்பிட்டு தான் போறோம். ஓகேங்களா? சோ அதனால கொஞ்சம் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இப்போ நீங்க ஃபங்க்ஷன் போனா கூட உங்களை நிறைய பேர் கேட்பாங்க, என்னடா முன்னாடி இருந்ததை விட இப்ப நல்லா குறைஞ்சிருக்கேடா, சூப்பரா அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அன்னைக்கு கேட்டாங்க சொந்தக்காரர் எல்லாருமே. நீங்க அதுதான் சொல்றேன். அவங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க வந்து முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஐயோ நான் சாப்பிட மாட்டேன் டயட்ல இருக்கேன் அப்படின்னா அவங்க வந்து உங்களை கிண்டல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இப்போ நீங்க குறைச்சிருக்கீங்கல்ல, இப்போ நீங்க சொல்லி பாருங்களேன், சூப்பரா நீ அப்படியே இருக்கா, நீ இன்னும் குறையடா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, கெத்தா பாப்பாங்க. சோ அது அப்படியே எல்லாமே கம்பெனிலப்பா முட்டை சாப்பிட்டா ஏறும், சிக்கன் சாப்பிட்டா ஏறுனானுங்க. என்னன்னா நீ கண்டுங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் உடம்பு குறைச்சது அவங்க வாய தரதில்லை. இப்போ அதுதான் விஷயம். தெரியாது அவங்களுக்கு விஷயம். அதுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே சூப்பர். அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. எல்லாருமே இன்னுமே அப்படியே அதிர்ச்சி ஆகணும் இன்னும். ஓகேங்களா? நீங்க குறைங்க, மேரேஜுக்கு வேற லெவல்ல கெத்தா நிக்கணும். ஓகே, பாத்துக்கலாம். கண்டிப்பா. சோ நான் சொன்ன சேஞ்சஸ் பண்ணி பண்ணுங்க, பாத்துக்கலாம். வீக்லி ஒன்ஸ் ஃபோன் பண்ணுங்க, என்ன பண்றீங்கன்றதை நான் சொல்றேன், பாத்துக்கலாம். சரி பாலா. ஓகே பாத்துக்கலாம்.